திருச்சிற்றம்பலம். போற்றியோ நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன். போற்றியோ நமச்சிவாய புகலிடம் பிரிதொன்று இல்லை. போற்றியோ நமச்சிவாய புறம் எனை போக்கல் கண்டாய். போற்றியோ நமச்சிவாய செய்ய செய்ய போற்றி போற்றி. நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிட்டம்பலம். எல்லாம் அல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, மேன்மை பொருந்திய திருமந்திர நகரிலே கோயில் கொண்டெழுந்தருளி நமக்கெல்லாம் நல்வாழ்வு தந்து கொண்டிருக்கின்ற அன்னை பாகம்பரியாள் உடனுரை சங்கர ராமேஸ்வரருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கி, யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் என்ற நோக்கிலே திருக்கருவை 18 அந்தாதியினை அருளி செய்த அரசகவி அதிவீர ராம பாண்டியனாருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கி, வையம்மங்கும் வைதிக சைவம் வளர்ந்திடல் வேண்டும் என்ற நோக்கிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற தூத்துக்குடி புனிதர் பேரவையினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருப்பவர்களுக்கும் நெல்லை சிவகாந்தி ஆகிய அடியேனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் தூத்துக்குடி புனிதர் பேரவையினுடைய ஒரு பெரும் உதவியினாலே அரசகவி அதிவீரராம பாண்டியனார் அருளி செய்திருக்கின்ற திருக்கருவை 18 அந்தாதியினை சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த திருக்கருவை 18 அந்தாதியிலே இன்று 9வது பத்திலே 9வது பாடல், அதாவது பெருகு காதல் கொண்டு என்று தொடங்குகின்ற 90வது திருப்பாடல். பெருகு காதல் கொண்டு என்று தொடங்குகின்ற 90வது திருப்பாடலிலே இருந்து நாம் சிந்தனையை நாம் தொடங்குகின்றோம். சைவ பிரியர்களே, நம்முடைய திருமறைகள் என சொல்லக்கூடியது ஆப்த வாக்கியம். அதை ஆப்த வாக்கியம் என சொல்லுகின்ற பொழுது மற்றைய பாடல்களைப் போல ஆப்த வாக்கியமாகிய திருமுறைகளை சிந்திக்கின்ற பொழுது மிகுந்த கவனத்துடனும் சரியான பொருள் உணரும்படியாக ஓதுதல் வேண்டும் என பொருட்செறிவு மிகுந்தது. மேலோட்டமாக கற்றுப்போவதிலே திருமறைகளிலே அவ்வளவு பயன் தராது. அது ஆப்த வாக்கியம் என உணர்ந்து ஒவ்வொரு சொல்லுக்கும் நாம் சரியான பொருள் தெரிதல் வேண்டும். அந்த பொருள் தெரிந்து ஓதுவதுதான் அந்த திருமறையிலே வரக்கூடிய சொற்கள் நம்முடைய மனத்திலே தைக்கும். ஞானசம்பந்த பெருமான் அழகாக சொல்லி காட்டுகிறார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறி குவிப்பது வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பதுங்கிறார். அந்த நன்னெறி என சொல்லக்கூடியது வீடு பெற்றுக்கு உரிய நெறியாகும், சிவப்பேறு பெறுவதற்கு உரிய நெறியாகும். அதற்கு எப்படி உபாயம் சொல்கிறார்? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார். இந்த நுட்பத்தை நன்றாக கவனிக்க வேண்டும். காதலாகி கசிந்து என்பது மனத்தை குறித்தது. கண்ணீர் மல்கி என சொல்லக்கூடியது மெய்ப்பாடாகிய காயத்தை குறித்தது. ஓதுவார் என சொல்லக்கூடியது வாக்கினை குறித்தது. எனவே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் என சொல்லக்கூடியது மனம், காயம், வாக்கு 3ஐயும் உணர்த்தும். எனவே இந்த மனம், வாக்கு, காயம் 3ம் ஒன்றுபட்டால்தான் இந்த ஆன்மா சிவப்பேறு பெற முடியும். அதிலே முதலாவதாக வைத்து சொல்லக்கூடியது அந்த மனம் என்று சொல்லக்கூடிய ஒன்றுதான். மனம் மட்டும் ஒன்றுபடவில்லை என சொன்னால் அங்கே சிவத்தை காண இயலாது. முதல்ல மனம் ஒன்றுபட வேண்டும்.
ஆகையினாலே தான் ஆன்றோர்கள் மனம் வைத்தால் மார்க்கம் உண்டு என சொல்லி காட்டப்பட்டது. மனம் வைத்தால் மார்க்கம் உண்டு என சொல்லக்கூடியதிலே முதல்ல மனம் பற்றினால்தான் மார்க்கம், வீடு பெற்றுக்குரிய மார்க்கம் கிடைக்கும். மனம் வைத்தால் மார்க்கம் உண்டு. ஆகையினாலே தான் குரு நமச்சிவாயர் சிதம்பர வெண்பாவிலே ஆண்டவர்களான விண்ணப்பம் பண்ணுகின்ற பொழுது என் மனம் இன்னும் ஒருமைப்படவில்லையே என்று அழகாக குரு நமச்சிவாயர் விண்ணப்பம் பண்ணுகிறார். மனம் ஒருமைப்படுவதற்கு நீ உபாயம் கொடுத்திருக்கிறாய். அந்த உபாயங்கள், அந்த சாதனங்களை நான் மேற்கொண்டும் கூட என்னுடைய மனம் இன்னும் ஒருமைப்படவில்லையே என்று விண்ணப்பம் செய்கிறார் குரு நமச்சிவாயர். நாவிருக்க, பாயிருக்க, நல்ல திருநீர் இருக்க, பூ இருக்க, எங்கும் புனல் இருக்க, ஷே இருக்க, நீ அம்பலத்து இருக்க, நெஞ்சம் ஒருமியாதது என்ன மாயம் சிதம்பர தேவா. நான் இருக்க, நீ உன்னால் கொடுக்கப்பட்ட நாக்கு இருக்கிறது, உன்னுடைய புகழை பாடுவதற்குத்தானே கொடுத்திருக்கிறாய். நாவ் இருக்க, பாய் இருக்க, இப்படித்தான் துதிக்க வேண்டும் என்பதற்கு ஞானிகள் நமக்கு பாக்களை கொடுத்திருக்கிறார்கள். எப்படி? அங்கே துணியகங்களிலே தயார் நிலையிலே அங்கே சட்டைகள் தைக்கப்பட்டிருக்க ரெடிமேட் என்று சொல்லுகிறோம்னாலே ஆயத்த ஆடை. இப்படித்தான் துதிக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு தயார் நிலையிலே ஆண்டோர்கள் இப்படி துதி என்று நமக்கு காட்டியிருக்க அந்த பாக்கள் எல்லாம் இருக்க, நாவிருக்க, பாயிருக்க, நல்ல திருநீர் இருக்க, நல்ல கதியினை கொடுக்கக்கூடிய திருநீரும் இருக்க, பூ இருக்க, உன்னை பூஷிப்பதற்கு பூ இருக்க, எங்கும் புனல் இருக்க, அந்த பூசைக்கு தேவைப்படுகின்ற பூவும் நீரும் இருக்க, ஷே இருக்க, என்னை நோக்கி நீ வருவதற்கு உரிய அந்த இடவதேவர் இருக்க, நீ அம்பலத்தில் இருக்க, நீ வருவதற்கு உரிய இடமும் இருக்கிறது, வருவதற்காக அம்பலத்தானே நீயும் இருக்கின்றாய். இப்படி இருந்தும் கூட நெஞ்சம் ஒருமையாதது என்ன, என்னுடைய மனமானது ஏன் இன்னும் ஒருமைப்படவில்லை? மாயம் சிதம்பர தேவா, நெஞ்சம் ஒருமையாதது என்ன மாயம் சிதம்பர தேவா. எனவே அங்கே இறைவன் கொடுத்த அந்த நாவ் இருக்கிறது, பாவி இருந்தும் கூட மனம் அதை ஊன்றி படிக்காமல் அங்கே என்ன செய்கிறது? அலைப்பாய்ந்து கொண்டிருக்கின்றது. அப்படி மனம் அலைப்பாயாமல் அவன் பால் ஒன்றுபடுதல் வேண்டும். இதை நம்முடைய அப்பர் சுவாமிகள் தன்னுடைய திருவாக்கிலே அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். எப்பொழுதும் இந்த மனவாக்கு காயம் ஒன்றுபடுதல் வேண்டும். அதைத்தான் இதே குரு நமச்சிவாயர் சிதம்பர வெண்பாலை சொல்லுகின்ற பொழுது சிந்தை கழிக்க, மனத்தை சொல்றார், சிந்தை கழிக்க தரிசிக்க கண் இணை, உன்னை தரிசிக்க கண் காயம், வாய் வந்த வடிவை புகழ்ந்து வாழ்த்த, சிந்தை கழிக்க மனம், தரிசிக்க கண்ணினை காயம், வாய் வந்த வடிவை புகழ்ந்து வாழ்த்தவே வாக்கு இருக்கு. எந்தன் கரம் தாமரை தாளை கற்பொடு பூஷிக்க வரம்தான் சிதம்பர தேவா. இந்த மனம் மூன்றும் ஒன்றி எந்தன் கரம் தாமரை தாளை, உன்னுடைய தாமரை போன்ற திருவடியை கற்போடு பூஷிக்க. இந்த கற்போடு பூஷிக்க என்பதற்கு நிறைய வழக்கம் இருக்கிறது. அதை பிரிதொரு சமயத்துல சொல்றேன். இறைவனை பூஷணை செய்கின்ற பொழுது கற்போடு பூஷிக்கின்னு செய்யணும். கற்போடுன்னா லேசா சொல்லியிருந்தேன், தாய்மானவர் வாக்கல. இல்லத்திலே எத்தனை ஆண்கள் இருந்தாலும், உறவினர்கள் இருந்தாலும், ஒரு பெண் என சொல்லக்கூடியவள் தனக்கு எது தேவையோ முதன்மையாக தன் கணவரிடம் மட்டுமே கேட்பாள். தன் கணவரை என்று வேறு ஒருவரிடம் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று அந்த பெண் கண்டவர்களிடம் கேட்பது இல்லை. இதே போல அந்த பெண் தன் கணவன் ஒருவனையே நாடி இருப்பதை போல நான் உன்னையே நாடி இருக்கிறேன், இதுதான் என்னுடைய கற்புன்னு சொல்லி காட்டுகிறார். இதைத்தான் தாய்மான சுவாமிகள் கற்புரு சிந்தை மாதர் கணவரை அன்றி ஓர் இல்புறத்தவரை நாடார் யாங்களும் இன்ப வாழும் தன்வொரியாக நல்கும் தலைவர் நீ அல்லது ஓர் தெய்வம் பொற்புற கருதோம் கண்டாய் பூரண ஆனந்த வாழ்வே.
ஆகையினாலே மனவாக்கு காயம் மூன்றும் ஒன்றுபட்டு கற்போடு இறைவனை பூஷித்தல் வேண்டும். கற்போடு இறைவனை அங்கே பூஷித்தல் வேண்டும். அப்படி பூஷிக்கின்ற போது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கிங்கிறார். இந்த இடத்துல நாவுக்கரசு சுவாமிகள் இந்த இதை அழகாக வலியுறுத்தி காட்டுகிறார். நாவுக்கரசு சுவாமிகள் தான் எப்படி இறைவனை வழிபடுதல் வேண்டும் என்பதற்கு அழகாக அங்கே சொல்லி காட்டுறார். எப்பொழுது ஒரு மனமானது சிவன்பால் நயந்து உருகுகிறதோ அந்த மனம்தான் உருகும், கசிந்து கண்ணீர் மல்கும். அது எப்படி படிமுறையிலே நிகழ்வது? எடுத்த எடுப்பிலேயே கடலிலே கண்ணீர் வராது. அப்பர் சுவாமிகள் இதை படிமுறையிலே அழகாக சொல்லி காட்டுகிறார் தன்னுடைய திருவாக்கிலே. எல்லோருக்கும் தெரிந்த திருப்பாடல். ஒரு சின்ன குழந்தை கூட இந்த அப்பர் தேவாரத்தை அந்த பாடலை சொல்லும். ஆனால் பொருள் என்ன என்பதை நான் லேசா தெரிந்து கொள்வோம். ஆட்டு வித்தால் ஆரொருவர் ஆடாதாரே, அடக்கு வித்தால் ஆரொருவர் அடங்காதாரே, ஓட்டு வித்தால் ஆரொருவர் ஓடாதாரே, உருகுவித்தால் ஆரொருவர் உருகாதாரே, பாட்டு வித்தால் ஆரொருவர் பாடாதாரே, பணிவித்தால் ஆரொருவர் பணியாதாரே, காட்டு வித்தால் ஆரொருவர் காணாதாரே, காண்பார் யார் கண் நுதலாய் காட்டா கால். தெரிந்த சொல்லாட்சி இருக்கிறது என்பதற்காக இதை அப்படி விட்டுவிடக்கூடாது. சைவ நோக்கிலே, சித்தாந்த நோக்கிலே நாவுக்கரசு சுவாமிகள் அதை அருளி செய்திருக்கிறார். ஆட்டு வித்தால் ஆரொருவர் ஆடாதாரே. ஆட்டு வித்தல் என சொன்னால் யான் எனது என்ற அகங்காரம் கொண்டிருக்கின்ற இந்த ஆன்மாக்களை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் காட்டி மேலுலகம் இவ்வுலகம் கீழ் உலகம் என்ற உலகத்திற்கு அந்த உயிர்களை பிறக்கும்படியாக செய்து ஆட்டுவிக்கிறான். இது அவனது படைப்பு தொழிலை காட்டுகிறது. அதான் ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே. எல்லா உயிர்களும் அவனது ஐந்தொழிலுக்கு உட்பட்டது. அந்த வினைக்கு ஈடாக தனு கரண போன போகத்தை கொடுக்க, அதை அனுபவிக்க அறம்பாம் என்னும் அருங்கயிற்றா கட்டி மூன்று உலகத்திலும் அதை அலக்களிக்கின்றான். அதான் ஆட்டுவிக்கின்றான். எப்படி தோல் பாவையை ஒருவன் மறைந்து நின்று ஆட்டுகிறானோ அதே போல பொம்மலாட்டத்திலே ஒருவன் மறைந்து நின்று இரு கயிர்களால் வைத்து ஆட்டுவதை போல இறைவன் அறம்பாவம் என சொல்லக்கூடிய அருங்கயிற்றால் கட்டி உயிர்களை ஈக்கி ஆட்டி கொண்டிருக்கிறான். அதான் ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே, அடக்கு வித்தால் ஆரொருவர் அடையாதாரே. அடக்கு வித்தால் ஆரொருவர் அடங்காதாரேன்னா உயிர்கள் எல்லாம் பிறந்து இறந்து பிறந்து இறந்து அதை இழைக்கின்ற பொழுது, எல்லா பிறப்பும் பிறந்து அதை இழைத்த பொழுது உயிர்கள் மேல் இருக்கின்ற பெரும் கருணையினாலே இழைப்பாறுதல் கொடுப்பதற்காக தான் தோன்றியதெல்லாம் அப்படியே மாயையிலே ஒடுக்கி சிறிது காலம் அந்த உயிர்களை அசைவற்று இருக்கும்படியாக செய்து அடக்கி விடுகிறார். அப்படி அந்த சங்கார காலம் வருகின்ற பொழுது, அழித்தல் தொழிலை செய்கின்ற பொழுது, நான் மாட்டேன் நீ மாட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. எல்லோரும் நாம் ஒடுங்கித்தான் ஆகணும். அதான் அடக்கு வித்தால் ஆரொருவர் அடங்காதாரே, ஓட்டு வித்தால் ஆரொருவர் ஓடாதாரே. அடுத்து அழகாக சொல்லி காட்டுகிறார். ஓட்டு வித்தால் ஆரொருவர் ஓடாதாரே. தனு கரண போன போகத்தை கொடுத்து இந்த ஆன்மாவை மாயையிலே செலுத்தும், மாயையிலே சென்று பட்டும்படியாக கண்மங்களை புஷிக்கும்படியாக செய்யும். அப்படி கண்மங்களை புஷிக்கும்படியாக செய்து இந்த ஆன்மாக்களை ஓட்டும். அதில் யாருமே தப்ப இயலாது. அதான் அவரவர் வினை அவரவர் அனுபவம் என்று குருஞான சம்பந்தர் சிவபோகசாரத்தில் சொல்லி காட்டுகிறார். அவரவர் வினை அவரவர் அனுபவம். எப்படி அந்த வினைக்கு ஏற்ப இந்த உயிர்கள் கண்மங்களை புஷிக்கும்படியாக செய்கிறார். அதுதான் மறைத்தல் தொழிலை சொல்லி காட்டுகிறார். ஓட்டு வித்தால் ஆரொருவர் ஓடாதாரே, உருகுவித்தால் ஆரொருவர் உருகாதாரே. அப்படி மாயையிலே சென்ற ஆன்மாவானது தான் காணுகின்ற பூமி முதலான அனைத்திலும் ஊர்ப்பு எய்தி கசப்பு எய்தி பின்னர் உள்நோக்கி தன்னை உணரும். இதுதான் இன்றைக்கு சிந்தனைக்கு வரக்கூடிய முக்கியமான பகுதி. முதல்ல ஆன்மா
முதல்ல என்னைக்கும் இந்த மாயைக்குள்ள அமிழ்த்தப்பட்ட ஆன்மாவானது இது மாயை என தான் காண்பதை ஓர்த்து அதை அதை வெறுத்து உள்நோக்கி தன்னை உணரும். நான் யார்? இந்த கண்மத்தை ஏன் புஷிக்கிறேன்? கண்மத்தை ஊட்டியது யார்? எதற்காக இந்த கண்மம் புஷிக்க வேண்டியது இருக்கிறது என்றெல்லாம் தன்னை உணரும். அதான் ரொம்ப முக்கியம். அதான் உருகுவித்தல். அப்படி தன்னை உருகி இந்த உணர்வை தந்தது எது? பரம்பொருளாகி சிவபெருமான் என நினைத்து அவன் அருளை நினைந்து உருகுதல். என்னை நானே உணரும்படி செய்கிறான். தன்னை அறிய தனக்கோர் கேடில்லை, தன்னை அறியாது தானே கெடுகின்றான் இல்லையா? தன்னை தானே அறிந்த பின்பு தன்னை தானே அர்ச்சிக்க இருந்தானே. முதல்ல ஆன்மா தன்னைத்தான் உணர்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் தன்னை உணர்கின்ற போது இந்த உணர்வை கொடுத்தது சிவம் என்று அப்படியே சிவனது கருணை கடலை நினைந்து விஷயம். இது காத்தல் தொழில். பாட்டு வித்தால் ஆரொருவர் பாடாதாரே. அப்படி இறைவனை நோக்கி உருக்கத்திலே இருக்கின்ற பொழுது அந்த உணர்த்திய இறைவனை களிப்பின் மிகுதியினாலே வாழ்த்துவதும் புகழ்ந்து பேசுவதும் அது இயல்பாக வரும். அதான் பாட்டு வித்தால் ஆரொருவர் பாடாதாரே. எனவே இறைவனை நோக்கி அங்கே பாட்டு வித்தல் என சொல்லுகின்ற பொழுது உருக்கமான மனம், உருகிய மனம்தான் சிவனது கருணையை நினைந்து அவனது உபகாரத்தை நினைந்து அவனை புகழ்ந்து பாடும். அதான் பாட்டு வித்தால் ஆரொருவர் பாடாதாரே, பணிவித்தால் ஆரொருவர் பணியாதாரே. அப்படி பணிவித்தால் ஆரொருவர் பணியாதாரே என சொல்லுகின்ற பொழுது அங்கே தன்னை உணர்த்தியது இந்த சிவமே என சொல்லி ஆண்டான் அடிமை உறவு பூண்டு தன் முன்னே அது வீழ்ந்து வணங்கும்படியாக செய்கிறது. ஆகையினாலே தான் ஆலயத்தில் செல்லுகின்ற பொழுது அட்டாங்க பஞ்சாங்க நமஸ்காரம் செய்கிறோம். எனவே இதை பணிவித்தால் ஆரொருவர் பணிவித்தால் ஆரொருவர் பணியாதாரே, காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரே. இதுல என்ன பொருள்னா, சிவம் இருக்கிறது, உயிர் இருக்கிறது. ஆனால் உயிர் சிவத்தை காண்பதில்லை. உயிர் சிவத்தை காணாமைக்கு சிவனது கருணைப்பாடலே குறைவில்லை, ஆன்மானுடைய பக்குவ குறைவு. எனவே அவன் கருணையில் குறை சொல்லுதல் கூடாது, ஆன்மாவினுடைய பக்குவம் தான் காணாத. காட்டு வித்தால் ஆரொருவர் காணாதாரே, காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்கார். தன்னை காண வேண்டும் என்று அந்த பெருமான் நினைத்தால்தான், அந்த ஞானக்கண்ணை கொடுத்தால்தான் இந்த ஆன்மா காணும். ஆகையினாலே இறைவன் என சொல்லக்கூடியவன் தன்னை காண வேண்டும் என்ற அருள் புரிந்தால் என்று இந்த ஆன்மா காண இயலாது என்று இப்படி சைவ உண்மைகளை எல்லாம் அங்கே அங்கே அழகாக குறிப்பிட்டு காட்டுகிறார் நாவுக்கரசு சுவாமிகள். உருகுவித்தால் ஆரொருவர் உருகாதாரே, பாட்டு வித்தால் ஆரொருவர் பாடாதாரே. இதுதான் இன்றைக்கு சிந்தனைக்கு வரக்கூடியது. மாயையிலே சென்று உழலுகின்ற இந்த ஆன்மா அந்த மாயை அந்த உலகை கண்டு உவர்ந்து அங்கே தனக்கு ஒரு தன்னை பற்றிய ஒரு அறிவு அங்கே தோன்றும். அந்த அறிவினை ஏற்படுத்தியது சிவம் என்று அறிந்து உருகி அப்படியே தோத்திரம் செய்யும். ஆகையினாலே ஒரு பக்தியினுடைய முயற்சி, ஆன்மா தன்னை வளர்ந்ததனுடைய ஒரு முதிர்ச்சி தான் சிவத்தை பாடுவது. அதான் ரொம்ப முக்கியம். தன்னை உணர்ந்ததனுடைய முதிர்ச்சி தான் சிவனை பாடுவது. எனவே நீ என்னை உணர்த்தினால் நான் உன்னை பாடுவேன், ஆகையினாலே எனக்கு பாடுகின்ற வல்லமையை கொடு என்று ஆண்டவர்கள் கேட்டார்கள். பாடும் பணியே பணியாய் அருளாயின்னு என்ன அர்த்தம்? நீ இந்த உலகிலே காணுகின்ற எல்லாத்தையும் ஊர்ப்பு ஏற்படும்படியாக செய்து என்னை நான் உணர்ந்தால் உன் கருணையை நினைந்து பாடுவேன். எனவே எனக்கு அந்த பக்குவத்தை கொடு என்று சொல்லும்படியாகத்தான் அங்கே பாடும்படி எனக்கு அருள் செய் என்று ஆண்டவர்கள் கேட்டார்கள். பாடும்படி செய்ய சும்மா பாடுறதுன்னு அர்த்தம் இல்லை. இந்த பிரபஞ்சத்திலே அங்கே ஊர்ப்பு ஏற்பட்டு ஆன்மாவாகிய தன்னை உணர்ந்த ஆன்மா தான் அந்த நன்றியின் மிகுதிப்பாட்டினாலே அங்கே இறைவனை நோக்கி பாடும். சும்மா பாட வரந்தா பாடந்தால் அது பக்குவ முறையிலே நிகழக்கூடியது. சரி, இந்த பாடுகின்ற பொழுது என்ன நிகழ்கிறது அதை தெரிந்து கொள்ளலாம். பாடுகின்ற பொழுது என்ன நிகழ்கிறது என சொன்னால், தன்னை உணர்ந்த ஆன்மா
சிவத்தின் அருளால் பாடுகின்ற பொழுது, எப்பொழுதுமே இறைவன் பாட்டுவிப்பது என சொல்லக்கூடியது அருளாளர்கள் எப்படி பாடியிருக்கிறார்கள் என சொன்னால், இந்த பாடுகின்ற உணர்வை இறைவன் கொடுக்கத்தான் அருளாளர்கள் பாடியிருக்கிறாங்க. அவங்களாக பாடவே இல்லை. திருநாவுக்கரசு நாயனார் புராணத்துல தெளிவா சொல்றார் சேக்கிழார் பெருமான். எப்படி திருவருள் துணை இவனை பாடும்படியாக தூண்டியது. ஏன்னா ஆன்மாவாகிய நான், நாவுக்கரசாகிய நான், மருளீக்கியாராகிய நான் எல்லா செல்வ வளங்களும் பெற்று ஏன் இத்தனை துன்பங்கள் அடைந்தேன் என சொல்லி உவர்ப்பு உற்று தன்னிடம் இருக்கின்ற பொருளையெல்லாம் தான தர்மங்கள் செய்துவிட்டு துன்பத்தின் மிகுதியினாலே நான் ஏன் இத்தனை துன்பப்படுகிறேன் என சொல்லி உடன் பிறந்த தமக்கையிடம் கூட சொல்லாமல் வெளியேறுகிறார். சூழநோய் கண்ட உடனே தான் இது தானாக வந்ததன்று, இது தானாக அவரவர் வினை அவரவர் அனுபவம் என உணர்ந்தார். அந்த உணர்வு வருகின்ற பொழுது தன்னை உணர்ந்த பின்பு இறைவனை நோக்கி உணர்த்தி அந்த சிவத்தை பாடுகின்ற ஒரு உந்து சக்தி அருள் கிடைத்தது. அந்த உந்து சக்தியை அருளால் தான் கிடைப்பது என்பதை சேக்கிழார் பெரிய புராணத்துல நம்முடைய திருநாவுக்கரசு நாயனார் புராணத்தில் அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். எப்படி தம்பிரான் திருவருளால் உரை தமிழ் மாலைகள் சாத்தும் உணர்வு பெற உணர்ந்து உரைப்பார். எதை உணர்ந்து உரைப்பார்? அதான் ரொம்ப முக்கியம். அதான் ஆரம்பத்திலே சொன்னேன். திருமறைகள் எல்லாம் ஆப்த வாக்கியம், ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் காண வேண்டும். சேக்கிழார் அழகாக சொல்றார். தம்பிரான் திருவருளால் உரை தமிழ் மாலைகள் சாத்தும் உணர்வு பெற. தம்பிரான் திருவருள் எப்ப கிடைத்தது? மாயையிலே உவர்ப்பு ஏற்பட. உரை தமிழ் சாத்தும் உணர்வு, உரை தமிழ் சாத்தும் உணர்வு உணர்ந்து உரைப்பார். தன்னை உணர்ந்து தன்னுடைய தலைவனாகிய சிவத்தையும் நினைந்துதான் குற்றாயினவாறு என்று தொடங்கினார் என்று சேக்கிழார் பெருமான் அங்கே அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே இறைவனை நாம் தோத்திரம் செய்வது என சொல்லக்கூடியது எப்பொழுது ஏற்படும் என சொன்னால், ஒரு ஆன்மா தன்னை உணர்ந்து தன்னுடைய தலைவனை உணர்ந்தால் தான் அங்கே இறைவனை பாட வேண்டும் என்ற ஒரு உணர்வு. ஆனால் எப்படி பாடுவது என்பதை நமக்காக தெரிவிப்பதற்காகத்தான் தயார் நிலையிலே நம்முடைய அருளாளர்களை சிவஞானிகளை பாடும்படியாக செய்து நாம் என்ன செய்தல் வேண்டும்? நாம் அதை ஓதி உய்தல் வேண்டும். ஆகையினாலதான் அழகாக அங்கே சொல்லி காட்டினார் நம்முடைய நூல்களிலேயே, பாடும் பணியே பணியாய் அருளாய். சரி, இப்படி பாடுவதனாலே என்ன பலன்? அதுதான் ரொம்ப முக்கியம். சிவத்தை பாடுவதனாலே, உணர்ந்த பின் பாடுவதிலே என்ன பலன் என்றால், அங்கே படிமுறையிலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அதான் ரொம்ப முக்கியம். படித்ததோடு நிற்கவில்லை, படிமுறையிலே சில மாற்றங்கள் ஏற்படுகிறது. இதை திரு கைலாய பரம்பரை தர்மபுராஜன குரு முதல்வர் சொக்கநாதர் கலித்துறை என்று சொல்லக்கூடிய நூலை சொல்லி காட்டுகிறார். அது படிமுறையில் எப்படி சொல்லுதா பாருங்க. பாடும்படி செய், என்னை பாடும்படியாக எனக்கு ஒரு உணர்வை கொடு. நினைந்து ஏற்றி பணிந்து எழுந்தே ஆடும்படி செய். பாடுகின்ற பரவசத்திலே இந்த ஆன்மாவானது மெய்சிலிர்த்து தன்னை மறந்து ஆடும். அப்படி தன்னை மறந்து பாடுகின்ற பொழுது பித்தன் போல் அவர் நடித்தாலும், அவர்களை கண்டு உலகோர் சிரித்தாலும் இவங்க கண்ணுல படாது. ஏன்னா எல்லாத்தையும் வெறுத்துட்டார் இல்லையா, பிரபஞ்சத்தை வெறுத்துட்டார். அதான் அதுல இது. இவன் பித்தன் போலும் என்று உலகவர்கள் நகைத்தாலும் என் நாட்டார் நகை செய்ய, மணிவாசகர் சொன்னாங்க, நாட்டார் நகை செய்ய நாம் மேலே வீடேறார். அவங்க சிரிச்சா சிரிச்சுட்டு போட்டோம், என்னுடைய நிலை வேறு. அது உலகோர் சிரிப்பது, நகைப்பது, பரிகாசம் செய்வது தனக்கு கண்ணிலே படாத மனதிலையும் தைக்காது. பாடும்படி செய், நினைந்து ஏற்றி பணிந்து ஆடும்படி செய். இப்படி ஆடினால் பாடினால் என்ன நிகழும்? மலமைந்துமே அடியேன் உளத்தே வீடும்படி செய். ஆடினால் பாடினால் என்ன நிகழும்? நம்முடைய பஞ்சமல கொத்து நம்மை விட்டு நீங்கும். திருநாளை போவர் என்ன செய்யார்? நல்லா நினைச்சு பார்க்கணும். ஞான நூல்களை கேட்டு தோத்திரம் பண்ணல, தில்லையின் எல்லையிலேயே இருந்து
ஆடினார் பாடினார். தில்லை என்றொரு தலம் இருக்குதாம். அவர் பாடுவார் ஆடுவார். அதனால தான் பஞ்சமல கொத்து விடுபட்டு அங்கே தெல்லைவாழ் அந்தணர்களால் எரி ஏற்படுத்தப்பட்டு புகுந்து ஒளி தேகத்தை பெற்று தெல்லைவாழ் அந்தணர்களும் வணங்குகின்ற ஒரு பெருவாழ்வை பெற்றார். ஆகையினாலே படிமுறையிலே பாடும்படி செய், நினைந்து நினைந்து ஏற்றி பணிந்து எழுந்தே ஆடும்படி செய், மலம் ஐந்துமே அடியேன் உளத்தே வீடும்படி செய். அதற்கு பின்புதான் நின் ஆனந்த சாகரம் மேல் என நாடும்படி செய் மதுராபுரி சொக்கநாயக. உன்னுடைய பேரானந்த தருகின்ற அந்த சிவபோகத்தமே வேண்டும், மேலான வீட்டின்பமே வேண்டும் என்று அந்த ஒரு நாட்டம் மட்டும் என் மனதில் இருக்கும்படியாக செய். நின் ஆனந்த சாகரம் மேல் எனவே நாடும்படி செய் மதுராபுரி சொக்கநாயகனே என்று அழகாக சொல்லியிருக்காங்க. எனவே இந்த பாடுதல் என சொல்லக்கூடிய ஒன்றிருக்கிறதே, அது படிமுறையிலே வந்து நம்முடைய பஞ்சமல கொத்தை அழித்து நம்முடைய பரமன் திருவடியிலே சென்று சேர்ப்பிக்கின்ற ஒரு பெரும் ஆற்றலை தான் இந்த பாடுதல் என்பது. அப்படி பாடி பாடி நான் மேலான கதியை பெற்றவர் தான் நம்முடைய அரசகவி அரிவீரராம பாண்டியனார். அப்படி பாடுவதற்கு காரணம் தன்னை உணர்ந்தார். பாடுவதற்கு காரணம் தன்னை உணர்ந்தார். தன்னை உணர்ந்த காரணத்தினாலே தான் இறைவனானவர் அங்கே உள்ளிருந்து அவருக்கு பாடும்படியான ஒரு ஆனந்த பெருக்கை கொடுக்கிறார். ஆகினாலே தன்னை முதல்ல உணர்ந்து பாடுதல் வேண்டும். அழகாக அந்த கருத்தை இங்க சொல்லி காட்டுகிறார் பெருமானே. 90வது பாடல். உன்னுடைய பெருமைகள் அனைத்தும் நான் கேட்டு உன்னை அனுதினமும் நான் உன்னை நாடுகிறேன், உன்னிடம் பாடுகிறேன். ஆனால் என்னுடைய நாடி நீ வெளிப்படவில்லையே. உனக்குரிய தோத்திரங்களை சொல்லுகிறேன், உன்னை நாடுகிறேன், ஆனால் எனக்கு இன்னும் நீ காட்சிப்படவில்லையே. ஆனால் நீ என் உள்ளத்தே இருந்து உணர்த்தி விட்டாய். அப்படி உள்ளத்தில் இருந்து உணர்த்திய நீ எப்பொழுது எனக்கு புறத்தே வெளிப்பட்டு எனக்கு நீ அருள் செய்வாய் என்று கேட்கிறார். அழகாக இந்த படிமுறையிலே ஆன்மாவிடத்தில் நிகழ்கின்ற இந்த முறைமையினை இங்கே சொல்லி காட்டுகிறார். அழகாக 90வது திருப்பாடல். பெரிது காதல் கொண்டு அனுதினம் பேதை நெஞ்சு அடியேன் உருகி நாடவும் வெளிப்படா உன்னை உள்ளத்து உணர்ந்தேன். உன்னையன் உள்ளத்து உணர்ந்தேன். இரு கண் ஆரவும் காண்பதற்கு என்று எதிர்ந்திடுவாய். கருகு கண்டனே கருவையில் களா நறுங்கனியே. அருமையான ஒரு விண்ணப்பத்தை வைத்து காட்டுகிறார். எப்படி? பெருகு காதல் கொண்டு உலகிலே இருக்கின்ற போகங்கள் அனைத்தையும் பொய்யென கொண்டு அத்தனையும் வெறுத்து நீ ஒன்றுதான் அடைய வேண்டிய பெருஞ்செல்வம் என சொல்லி அந்த பெரும் காதலினாலே உன்னை தினமும் நான் நாடினேன். பெருகு காதல் கொண்டு அனுதினம் பேதை நெஞ்சு அடியேன் உருகி நாடவும். என் மனமானது பதபதைத்து மிகுந்த நாட்டம் கொண்டு உன்னையே நாடவும். வெளிப்படா உன்னை நீ எனக்கு வெளிப்படவில்லையே, நீ எனக்கு வெளிப்படவில்லையே. அப்படி வெளிப்படாமல் இருக்கின்ற நீ என் இருகண் ஆரவும் காண்பதற்கு என்று எதிர்ந்திடுவாய். இருகண் ஆரவும் காண்பதற்கு என்று எதிர்விடுவாய். உள்ளிருந்து உணர்த்துகிறார். இந்த உள்ளிருந்து உணர்த்திய நீ, உள்முகமாக எனக்கு காட்சியளித்த நீ என்று எனக்கு முன்னே நீ தோன்றி நீ எனக்கு காட்சி கொடுப்பாய். இருகண்ணாரவும் காண்பதற்கு என்று எதிர்ந்து விடுவாய். இதை நல்லா பார்க்கணும். என் உள்ளத்துலதான் சுவாமி வந்தாச்சுற என்னன்னா, உண்மையான இன்பம் எப்பொழுது ஏற்படும் என சொன்னார். அழகாக அங்கே நம்முடைய நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்லுன்னா, இறைவனை ஐம்புலன்கள் ஆற அவர் அனுபவிக்கணும்.
நம்முடைய சைவத்தின் கண்ணே அகத்துறையிலே வைத்து பேசப்படும். ஆண் பெண் நாயக நாயக பாவனையில வச்சு சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றம் இவ ஐந்தொடியின் கண்ணே உண்ட. ஐம்புலன்களுடைய இன்பம் நிகழ்ச்சியும் பெண் ஒருத்தியிடம் கிடைக்கும். ஆனால் இந்த ஐம்புலன்களும் இப்படி நுகர்வது சிற்றின்பம், கருவி கரணங்களை கொண்டு நுகர்வது அது நிலையற்றது, துன்பத்திலும் முடியும். ஆனால் இந்த ஐம்புலன்களை கள்ள புலனைந்தும் காணா மணிவிளக்காக்கி சிவகரணங்கள் ஆக்கி அனுபவிக்கணும். நல்ல கவனமாக கேட்க வேண்டிய பகுதி. ஏன் வெளிப்படம் சொல்றார்? இந்த ஐம்புலன்களையும் வைத்து புறத்தே உள்ள ஒரு பெண்ணிடம் ஒருவன் அனுபவிப்பதை போல நீ எனக்கு வெளியே வெளிப்பட்டால் என்னுடைய பசுக்கரணங்களாகிய அந்த அவக்கரணங்களை சிவக்கரணங்களாக மாற்றி நான் அனுபவிப்பேன். அப்படி அனுபவிப்பதற்கு ஐம்புலன்களுக்கும் அது தலைமை பெற்று இருப்பது கண்கள். 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள. எனவே பரம்பொருளாகிய எம்பெருமான் முன்னே தோன்றுகின்ற பொழுது கண்களாகிய ஒன்றை வைத்துக் கொண்டு ஐம்புலன்களும் அனுபவிக்கும். அதான் 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் அந்த திருச்சிற்றம்பலத்தானை கண்டு அனுபவித்த அந்த அனுபவத்தை தன்னுடைய வாக்கிலே சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த ஐம்புலன்களும் சிவகரணங்கள் ஆக்கி இங்க அனுபவிக்க நீ கண்ணிலே தோன்றுதல் வேண்டும். அதனால்தான் கண்ணார நான் காண, அதைத்தான் கண்ணார் அமுதமுமானாய். யாரு? திருவம்பாயில மணிவாசர் சொல்லி காட்டுறார். அங்க சொல்லி காட்டுறார் கண்ணார் அமுதமும் ஆய் என்று அங்க அழகா சொல்லி காட்டுகிறார். 2 கண்ணாரவும் காண்பதற்கு என்று எதிர்ந்திடுவாய். 2 கண்களாலும் நான் உன்னை பருகுவதற்கு என்று நீ வெளிப்படுவாய் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். கருகு கண்டனே, கருகு கண்டனே என சொல்லக்கூடியது கருத்த நீலகண்டத்தை, கருத்த அந்த கண்டத்தை உடையவனே, நீலகண்டனே என்ற பொருள் உண்டு. நஞ்சுண்டு கருத்த கழுத்தை உடையவனே, கருவையில் கலா நறுங்கனியே. திரு கருவை என சொல்லக்கூடிய தலத்திலே எழுந்தருளை இருக்கின்ற நல்ல கலா பழமே, கலா நறுங்கனை கலை, கலா நறுங்கனி. இறைவனை கனிக்கு ஊமையாக சொல்வதுண்டு. மனிதர்கள் இங்கே ஒன்று சொல்லுகிறேன், கனிதந்தால் உண்ண வல்லவீரோ. எனவே ஒரு சுவையிலே மிகுந்தது மரத்திலே கிடைப்பது அது அரும்பு மொட்டு போது மலர் அலர் பிஞ்சு காய் கனி இவ்வளவு பக்கம் கடந்துடணும். அந்த கனி என சொல்லக்கூடியதான் முதிர்ந்த நிலை. எனவே இறைவனை அனுபவிக்கின்ற பொழுது புறப்பொருளை நாம் காணுகின்ற அவன் ஒரு அருங்கனி. அதான் ஈசன் என்னும் கனி என்று அப்பர் பெருமான் தன்னுடைய திருவாக்கிலே அங்கே சொல்லி காட்டுவார். எனவே நீ கருவையிலே எழுந்தருளிக்கின்ற கலா நறுங்கனியே என்று அங்கே அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். எனவே இறைவன் என சொல்லக்கூடியவனை நாம் கண்ணார கண்டு அனுபவிக்கின்ற ஒன்று இருக்கிறதே, அதுதான் மேலான இன்பம் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். எனவே முகத்திலே கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்திலே கண்கொண்டு காண்பதே ஆனந்தம். அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள, அது செகண்ட் ஸ்டேஜ். அதனால தான் உள்ளே தான் சிவத்தை முன்முகமாக தரிசனம் செய்தாலும் கூட நால்வர் பெருமக்கள் ஆனாலும் சரி, பல அருளாளர்களும் தலங்கள் தோறும் சென்று எம்பெருமானை தன்னுடைய கண்களால் ஆறப்பருகினார்கள். அதான் ரொம்ப முக்கியம். சந்தனாச்சாரியார்களுக்கும் சமயாச்சாரியர்களுக்கும் வித்தியாசம் என்ன? சமயாச்சாரியர்கள் உபதேச பாவனையில ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டாங்க. சந்தனாச்சாரியார்கள் தான் உள்ளே அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த அனுபவத்தை அந்த கண்களை கொண்டு ஆற பருகுதல் வேண்டும் என்பதற்காகத்தான் தலங்கள் தோறும் சென்று வணங்கினார்கள். எனவே நீங்களும் கருவையிலே எழுந்தருளி இருக்கின்ற அந்த பெருமானை கண்ணார பருகி அந்த கலாகனியினை நீங்களும் உண்டு அனுபவியுங்கள் என்று நம்மை ஆற்றுப்படுத்துவது போலைத்தான் இங்கே நம்முடைய அரசகவி அதிவீரர் நம்ம பாண்டியனார் இங்கே நமக்கு அழகாக இங்கே உணர்த்தி காட்டுகிறார். ஆனால் இந்த திருப்பாடலை என்னோடவே சொல்றேன். பெருகு காதல் கொண்டு அனுதினம் பேதை நெஞ்சு அடியேன் உருகி நாடவும் வெளிப்படா. முதலில் நான் நாடிய போது எனக்கு நீர் படப்படாமல் இருந்தீர்,
உனை உளத்து உணர்ந்தேன். அதற்கு பின்புதான் உனை உளத்து உணர்ந்தேன். பிரபஞ்சம் ஓர்த்த காரணத்தினாலே என்னை உணர்ந்தேன். என்னை உணர்ந்து உன்னை உணர்ந்தேன். அதை உணர்த்திய உன்னை உணர்ந்தேன். என உணர்த்தியது சிவம் தானே. உன்னை உணர்ந்தேன். இருகண் ஆரவும் காண்பதற்கு என்று எதிர்ந்திடுவாய் கருகு கண்டனே கருவையில் களா நறுங்கனியே. இது என்ன பொருள்? கடவுள மனசுல இருக்குன்னு சொல்லிக்கிட்டு தப்பிக்க கூடாது. சைவன் அல்ல அது. இறைவனை சென்று கண்ணார பருகுதல் வேண்டும். அப்படி கண்ணார சென்று உயிர்கள் பருகி அந்த உயிர்கள் எல்லாம் கதியடைதல் வேண்டும் என்பதற்காகத்தான் திருக்கோயிலிலே அவன் ஒரு திருமேனி கொண்டு எழுந்தருளி இருக்கின்றான். கண்டு அணிவிப்பது அவசியம் என்று காட்டுவதற்காகத்தான் நம்முடைய பெருமானே வீதி வலம் வருகிறார். பெருமான் ஏன் அங்கே வீதி வலம் வருகிறார், பவனி வருகிறார், பல வாகனங்களிலே ஏன் வருகிறார்? உயிர்கள் கண்ணார கண்டு கழித்தல் வேண்டும், ஒரு கதி அடைதல் வேண்டும் என்பதற்காக. எனவே பெருமானுடைய வடிவத்தை கண்களால் கண்டு தரிசித்தல் வேண்டும். ஆனால் தான் உற்சவாதி காலங்களில கண்டிப்பாக அந்த பெருமான் எழுந்தருளி வருகின்ற பொழுது நாமெல்லாம் எதிர் சென்று வணங்கி நம்முடைய பணிவை தெரிவித்தல் வேண்டும். இது அவசியம் என்று நம்முடைய நூல்களிலே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. உற்சவ காலங்களிலே சென்று ஏன் திருக்கோயிலே கொடியேற்றம் என்று ஒன்று வந்து விட்டால் அந்த ஊருக்குள்ள உள்ளவங்க யாருமே வெளியூர போகக்கூடாது. வெளியூர்ல இருந்து வந்தவர்கள் திருவிழா முடிகிற வரைக்கும் அந்த ஊரை விட்டு நகரக்கூடாது. ஏன்? நமக்காக பவனி வருகின்ற அவனை நாம் தரிசிக்கவில்லை என சொன்னால் அவனை நாம் உதாசீனம் செய்ததற்கு சமம். எனவே இது தரிசிப்பது அவசியம் என்பதற்காகத்தான் வீட்டிற்கு வந்த விருந்தினர்களை போக விட மாட்டாங்க. இல்லத்தில் இருப்பவர்கள் வெளியூர் போக மாட்டாங்க. நம்முடைய இரட்டைப்புலவர்கள் அழகாக தில்லை கலம்பகத்துல ஒரு செய்தி சொல்லி காட்டுறார். திருவிழா காலங்களில் அவனை சேவிப்பது அவசியம் என்பதற்கு இரட்டை கலம்பகத்துல அந்த தில்லை கலம்பகத்துல இரட்டை புலவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அதாவது தலைவி இது கற்பியல் வருவது. கற்பியல் என்பது திருமணத்திற்கு பின்னே நிகழக்கூடியது. திருமணத்திற்கு பின் நிகழக்கூடிய பிரிவு. களவியல்ல ஒரு பிரிவு வரும், அது வேற. கற்பியல் பிரிவு எப்படின்னா, திருமணம் செய்து முடித்த பின்பு மேல் படிப்பு படிப்பதற்கோ பொருள் ஈட்டுவதற்கோ அல்லது அரச காரியமாகவோ போருக்கோ இப்படி ஒரு 6 காரணங்களுக்காக இவன் வீட்டை விட்டு பெயர்ந்து போகக்கூடிய ஒரு சூழல் வரும். அது பிரிவுன்னு பேர். அதுல பரத்தர் பிரிவும் சேரும். எனவே ஒரு பிரிவு வருகின்ற பொழுது ஒரு விதி என்ன ஒன்று இருக்கிறது என சொன்னால் உலகியல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, களவியல்ல பொதுவாக கார்காலம் வந்து விட்டால் அவன் இல்லம் திரும்புதல் வேண்டும். கார்காலத்துல மனைவியை தனியா விடக்கூடாது. அது ஒரு இது இருக்கிறது. சைவ ரீதியில இது எப்படி சொல்லப்படுகிறது என சொன்னால், அந்த தில்லை கலம்பகத்துல இரட்டைப்புலவர் சொல்றார், தலைவியானவள் தன் கணவனானவர் பொருள் ஈட்டுவதற்கு சென்றால் இன்னும் வரவில்லை, எந்த திசையிலே இருக்கிறார் என்பதும் தெரியவில்லை. அம்பலவாணனுக்கு திருவாதிரை கொடி ஏற்றப்பட்டது, திருவிழா தொடங்கியது. தினமும் பவனி வருவார், அவனை தரிசிப்பது அவசியம். எனவே திருவிழா தொடங்குகின்ற காலத்திலே வெளியே அங்கே பிரிந்து சென்ற அந்த தலைவனானவன் கண்டிப்பாக அந்த பதி திரும்புதல் வேண்டும் என்ற விதி இருக்கிறது. என்னுடைய நாயகருக்கு இங்கே திருவிழா தொடங்கியது அறியாமல் இருப்பாரோ? அவர் இருக்கின்ற திசை தெரிந்தாலும் நான் ஆட்கள் மூலம் சொல்லி அனுப்புவேனே. திருவிழா தொடங்கியும் அந்த பெருமானை சேவிக்க வராது இன்னும் இருக்கின்றாரே என்று பிரிவாற்றாமையிலே தலைவி புலம்பியதாக தில்லை கலம்பகத்துல இரட்டை புலவர் சொல்றாங்க. எனவே இந்த காண்டல் என சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறதே சைவர்களுக்கு அவசியம் என சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால்தான் திருவிழா காலங்கள்ல சுவாமி எழுந்திருப்பின் போது நாமெல்லாம் சென்று வழிபடுதல் வேண்டும், எதிரென்று வணங்குதல் வேண்டும் என்று அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. அதிலே மேலான தரிசனம் எது என்று சொன்னால், குடவாசல் தீபாராதனை என்று ஒன்று வரும். கோபுரத்துக்கு கீழே அந்த சுவாமி கோபுரத்துக்கு கீழே இருந்து வந்து கோபுரத்துக்கு
கீழே இருந்து வருகின்ற பொழுது, பிரதான கோபுரம் வழியா வருகின்ற பொழுது சிவாச்சாரியர் ஒரு தீவாராதனை காட்டுவார். அது ரொம்ப அவசியம். ஏன் அவசியம்னா, நம்பொருட்டு பரமன் தன்னுடைய கோயிலை விட்டு நமக்காக வெளிவருகிறார் என சொல்லி அதை கண்டிப்பாக அதை நாம் தரிசனம் செய்தல் வேண்டும். எனவே குடவாசல் தீபாராதனை என்பது அது மேலான ஒன்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு செய்தியும் சொல்றேன். இந்த குடவாசல் தீபாராதனை என சொல்லக்கூடியது எதற்கு சமம் என சொன்னார், ஒரு பெண்ணினுடைய வயிற்றிலிருந்து குழந்தை வெளிப்படுகின்றதை காண இயலாது. குழந்தை ஜனிப்பதை காணவே இயலாது. பெண்களை கூட, மற்ற பெண்களை கூட காண விடமாட்டார்கள். அந்த சம்பந்தப்பட்ட மருத்துவச்சி, அந்த சம்பந்தப்பட்ட சில பெண்கள் மட்டுமே இருப்பார்கள். பொதுவாக மற்ற பெண்களை கூட காண விடமாட்டார்கள், காணக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி அந்த பிரசவிக்கின்ற அந்த காட்சி சாமானியர்கள் எவருக்குமே கிட்டாதோ, அதே போல குடவாசல் தீவாராதனை. எனவே குடவாசல் தீவாராதனை என சொல்லக்கூடியது காண்டற்கு அரிய காட்சி என்பதற்கு இந்த ஊமானம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இறைவனை காண்பது அவசியம் என்று அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. இதைத்தான் அப்பர் பெருமானும் தன்னுடைய திருவாக்கிலே அழகாக சொல்லி காட்டினார். காண்டலே கருத்தாக உடையேன். எவ்வளவு அருமையான ஒரு செய்தியை நம்முடைய நாவுக்கரசு சுவாமிகள் அங்கே சொல்லி காட்டுகிறார் பாருங்க. நாவுக்கரசு, உன்னை காண வேண்டும் என்ற அவாதான் எனக்கு இருக்கிறது என்று அழகாக நாவுக்கரசு சுவாமிகள் தன்னுடைய திருவாக்கிலே காண்டலே கருத்தாக உடையேன் என்று தன்னுடைய திருவாக்கிலே அப்படியே சொல்லி காட்டுகிறார். எனவே காண்டல் ஒன்றுதான் நமக்கு குறிக்கோள். எனவே அவனை காணுதல் வேண்டும் என்பதை இங்கே சொல்லிக்கொண்டு அடுத்த திருப்பாடலுக்கு அடியேன் செல்கிறேன். 10வது 10, அடுத்த தொகுப்பு 10வது 10. இந்த 10வது 10 என சொல்லக்கூடியதிலே அந்த பெருமான் எதை உணர்த்துகிறார் என சொன்னார், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி. இறைவனை காதலாகி என சொல்லக்கூடியது, கசிந்து என சொல்லக்கூடிய மனம். அந்த மனம் எப்பொழுது இறைவனை பற்றும் கசியும் என சொன்னார், அதுவரை இறைவனை பற்றி அறியாத மனம் எல்லாம் நம்முடைய வேதத்திலே கல் மனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் கல் மனம் என சொல்லப்பட்டிருக்கிறது என சொன்னால், இரக்கமில்லாத மனதை கல்மனம்னு சொல்லுவான். ஏன் கல்மனம் சொல்றான்? சிவத்தை காணாத மனமும் கல்மனமே. ஏன் அப்படி சொல்லப்பட்டது என சொன்னார், ஒரு ஆன்மா முதலில் தன்னை உணர்தல் வேண்டும். நாம் பிறந்து இறந்து உழலுகிறோம் என்று அந்த உண்மையை உணர்ந்து, ஆகா, நம்முள் இருக்கின்ற ஆன்மா எல்லா பிறப்பும் பிறந்து எழுந்து அது அது அயர்ந்து விட்டது, இழைத்து விட்டது என முதலிலே தன்னுடைய ஆன்மா மீது தான் இரக்கம் காட்டி, என பிறந்து இறந்து உழலுகின்ற இந்த ஆன்மா கதியடைவதற்கு நம்ம கையில தானே இருக்கிறது. எனவே நம்முடைய உடல்தானே இதற்கு காரணம் என உணர்ந்து இந்த ஆன்மா கதியடைதல் வேண்டும் என்பதற்கு மார்க்கத்தை தேடுகின்ற ஆன்மா தான் தன்னுடைய ஆன்மாவை தான் இரக்கம் கொண்டதாக அர்த்தம். அப்படி இந்த ஆன்மா மீதே இரக்கம் கொள்ளாது யார் எப்படி போனால் எனக்கண்ட என்று இருக்கின்ற தன்மையினாலேத்தான் சிவத்தை நினையாத மனமெல்லாம் கல்மனம் என்று சொல்லி காட்டுவது. கல்மனம் என்று சொல்லி காட்டுவது அதை இரும்புதரும் மனத்தேனை என்று நம்முடைய நம்முடைய மணிவாசக பெருந்தகை திருவாக்களை சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த கல்மனம் கரைதல் வேண்டும். அது எப்பொழுது ஏற்படும்? இந்த ஆன்மாவானது தன்னை உணர்கின்ற பொழுது ஏற்படும். ஆன்மா எப்பொழுது உணரும்? சிவம் உணர்த்தினால்தான் உணரும். எனவே என்னுடைய கல்மனம் கரையும்படி நீதானே அருள் செய்தாய் என்று அழகா சொல்லி காட்டுகிறார். கனிவு ராமணம் கனிய நின் பெரும் கருணை தந்தவா போற்றி, நாயினேன் இனிய பாடலால் களவின் ஈசன் என்று ஏத்த நா தரும் இறைவ போற்றி, வான் பனி நிலாவுடன் கங்கை துன்று செம் பவழ வார்சடை பரம போற்றி, வில் குனிவு ராமுனம் புறம் எரித்திட குருத்த வாழ்நகை குலகா போற்றி.
நாம சிந்தித்துக் கொண்டிருப்பது ஈற்று 10, கடைசி 10, அதாவது 10வது பத்திலே நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த 10வது பத்திலே என்ன ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இது அப்படியே திருச்சதகத்தில் உள்ளதை போல அப்படியே பின்பற்றுகிறார். திருச்சதகம், திருச்சதகத்துல கடைசி அந்த 10வது பத்திலே பார்த்தோம்னா அதிலே போற்றி என்பது நிறைய வரும். அந்த 10வது பத்துல கடைசியில எப்படி வருகிறது? பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே, பாடி நைந்து உருகி உருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி, அம்பலத்து ஆடல் ஆடும் நின் கடற்போது நாயினேன் கூட வேண்டும் நான் போற்றி, இப்புழுக்கூடு நீக்கு எனை போற்றி, பொய்யலாம் வீட வேண்டும் நான் போற்றி, வீடு தந்து அருள் போற்றி நின் மெய்யன் மெய்யனே. எனவே போற்றி போற்றி என்று அங்கே சொல்லி காட்டுவார். இதைத்தான் அப்படியே பின்பற்றி நம்முடைய அரசகவியும் இந்த கடைசி 10 என சொல்லக்கூடிய அந்த 10வது பத்துல பாடல் தோறும் போற்றி 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 என்று அப்படியே பின்பற்றுகிறார். போற்றி போற்றி என்று அப்படியே பின்பற்றுகிறார். ஆகையினாலே தான் இந்த திருப்பாடல் என சொல்லக்கூடியது இருக்கிறதே, இது அப்படியே திருச்சதகத்தை அப்படியே பின்பற்றி இருக்கிறார். திருச்சதகத்தை அப்படியே பின்பற்றி இருக்கிறார். திருச்சதகத்திலே அங்கே உள்ளதை போல போற்றி போற்றி என்று பாடல் வரும். கனிவு ராமணம் கனிய நின் பெரும் கருணை தந்தவா போற்றி, கல் போன்று இறுகியிருந்த என்னுடைய மனத்தினை நீ கனியும்படியாக செய்த என் பெருமானே போற்றி. போற்றி என்ற சொல்லுக்கு வணக்கம் அர்த்தம், வணங்குகிறேன் என்று பொருள். போற்றி என்பதற்கு பாராட்டுகிறேன் அர்த்தம் எடுத்துடக்கூடாது, வணங்குகிறேன் என்ற ஒரு பொருள் உண்டு. என்ன சொல்றார்? என்னுடைய மனத்தை நீதான் கரியட்ட, கனிவுராமணம் கசிய நின் பெரும் கருணை தந்தவா போற்றி. இது மணிவாசகரது வாக்கு. 38வது பதிகமாகிய திரு ஏசரவுல சொல்லி காட்டுறார். இரும்பு தரும் அனத்தேனை ஈர்த்து ஈர்த்து என் என்பு உருக்கி கரும்பு தரு சுவை எனக்கு காட்டினேய், உன் கடல் இணைகள் ஒருங்கு திரை உளவு சடையானே, நரிகள் எல்லாம் பெருங்குதிரை ஆக்கியவாறு அன்றே உன் பேரருளே. இரும்பு தரும் மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து, இரும்பு தரும் மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து, ஈர்த்து ஈர்த்துனா அருகிலே இழுத்து. ஆக என்னுடைய மனதை உன்பால் ஈர்த்து ஈர்த்து நீ கனியும்படி செய்து விட்டாயே என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். கனிவுராமணம் கனிய நின் பெரும் கருணை தந்தவா போற்றி. உன்னுடைய பெரும் கருணையை தந்தவனே உன்னை வணங்குகின்றேன், உன்னை வணங்குகின்றேன் என சொல்லிக்கொண்டு இன்னும் சொல்லுகிறார். கனிவுராமணம் கனிய நின் பெரும் கருணை தந்தவா போற்றி, நாயினேன் இனிய பாடலால் களவின் ஈசன் என்று நான் தரும் இறைவ போற்றி. உன்னை பாட வேண்டும் என்பதற்காகவே எனக்கு என் நாவில் இருந்து பாடும்படியாக எனக்கு அருள் செய்தாய். அதான் ரொம்ப முக்கியம். பாட்டு வித்தால் ஆரொருவர் பாடாதாரே, அதான் முன்னுரையில் அதை சொன்னேன். இறைவன் அந்த உணர்வினை செய்து மனம் கசிந்த பொழுது நன்றி பெருக்கினாலே பாடும்படியாக செய்யும். பாடும்படி செய்யும் என்ன அர்த்தம்? நான் இருக்கிறது எல்லோருமா படிக்கின்றோம். அந்த உணர்வை நாவுக்கரசருக்கு கொடுத்ததை போல நீ எனக்கு பாடும்படியாக நாவுக்கு நீ அருள் செய்திருக்கிறாய். அழகாக சொல்லி காட்டுகிறார். எப்படி? நாயினேன் இனிய பாடலாய் களவின் ஈசன் என்று ஏத்த நான் தரும் இறைவனை பற்றி, உன்னை ஏற்றுவதற்கென்றே எனக்கு நாவை தந்திருக்கிறார். 9ஆம் திருமுறை திருவிசைப்பால திருமாளிகை தேவர் முதல் பதிகத்தில் அதான் சொன்னார். என்னை பாடும்படி நீதான் பணித்திருக்கிறாய், அதனால்தான் நான் பாடும்படி நீ எனக்கு பணிப்பாயாக என்று அந்த பதிகத்துல பல இடங்களிலே நீதான் இதற்கு துணை செய்தல் வேண்டும், நீதான் இயக்குதல் வேண்டும் என்று சொல்லி காட்டுறார். அந்த திருமாளிகை தேவர் திருவிசைப்பால பாருங்க. தொண்டனேன் விளம்புமா விளம்பே, அடியவனாகிய நான் உன்னை பரவுவதற்காக நீ நாவிலிருந்து நீ எனக்கு வாக்கை கொடுப்பாயாக. தொண்டனேன் விளம்புமா விளம்பியே, தொண்டனேன் உரைக்குமாறு உரையே.
அது அப்படியே சொல்லி காட்டுகிறார். இறைவனது திருவருள் அன்றி அவன் உள்ளிருந்து அந்த நாவினை இயக்கினால் அன்றி இந்த ஆன்மா சிவத்தை காட்டும். அதனாலதான் அவுக்கரசு சுவாமிகளுக்கு அருளால் உள்ளிருந்து அது உந்து சக்தியை கொடுத்தது என்பதை சேக்கலார் பெருமான் கூறியதை சொல்லி காட்டியது. எனவே நாயினேன் இனிய பாடலால் கடவின் ஈசன் என்று ஏத்த நா தரும் இறைவன். எனவே தான் எந்த நாவானது சிவத்தை நோக்கி ஏத்துகிறதோ அது சிவத்தால் தூண்டப்பட்டது. எந்த நா சிவத்தை ஏத்தாமல் இருக்கிறதோ அந்த நாவை உடையவன் சிவத்தை இன்னும் நெருங்கவில்லை. எனவே சிவன் நெருக்கமான அந்த ஆன்மாக்களுக்குத்தான் பாடும்படியாக அந்த நாவினை கொடுப்பார், செயல்படும்படி தொழிற்படும்படியாக செய்வார். வான் பனி நிலாவுடன் கங்கை துன்றும் செம்பவளவார் சடைப்பரம போற்றி. வானத்திலே நிலவுகின்ற அந்த குளுமையான நிலவையும் கங்கையையும் துன்று செம்பவளவார் சடை பரமை போற்றி. வானத்திலே இருக்கின்ற அந்த நிலவும் கங்கையும் பொதிந்திருக்கின்ற சடையினை உடைய பெருமானே உன்னை வணங்குகின்றேன். வில் குறிவுராமுனம் புறம் எரித்திட குருத்த வாழ்நகை குலகா போற்றி. வில் திரிபுர தகனம் சுவாமி புறப்படுறார். அப்படி சுவாமி புறப்படுகின்ற பொழுது அங்கே தேர் செய்யப்பட்டது. புறப்படுகின்ற பொழுது தேர் செய்யப்பட்டது. அந்த தேர் செய்யப்பட்டது மேருமலையினை வில்லாக வாசுகிங்கிற பாம்பினை அங்கே நானாக கட்டிக்கொண்டு திருமால் அம்பாக இருக்க, இப்படி ஒவ்வொருவரும் அங்கே அந்த ஆயுதமாக இருக்கின்றார்கள். போருக்கு சுவாமி புறப்பட்டார். செய்தியை சுருக்கமா சொல்றேன். சுவாமி புறப்பட்டார். புறப்படுகின்ற பொழுது கையிலே இருக்கிற அம்பை தொழிற்படல. கையிலே இருக்கிற அம்பை அவர் எடுக்கல. அம்பை பூட்டணும்னா அம்பை வைத்து வில் வளையணும். குனிதல் பேர். வளைதல் என்பதற்கு குனிதல் பேர். ஆனால் இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? வில் குனிவுராமுனம். இந்த வில் குனிதல் என்பது அம்பு பூட்டும் போதுதான் குனியும். வில்லே வளையலன்னா அம்பை பூட்டல, அம்பை உபயோகப்படுத்தலைன்னு அர்த்தம். அம்பை உபயோகப்படுத்தலைன்னு அர்த்தம். எனவே வில் குனிவுராமுன்னம் என்ன செய்தார்? புறம் எரித்திட குருத்த வாழ்நகை குலக. அந்த புறம் அது அழியும்படியாக நல்ல ஒரு சிரிப்பினை சிரித்த பெருமானே உன்னை வணங்குகின்றேன் என்று சொல்லி காட்டுகிறார். நல்ல கவனமா கொள்ளணும். இறைவன் எந்த ஒரு காரியத்தையும் ஒரு கருவியை வைத்து செய்வது இல்லை. தான் தெளிவு. இதைத்தான் சொல்லி காட்டுறார் நம்முடைய அதிவீரராம பாண்டியனார். அவர் ஒரு காரியத்தை செய்ய அவருக்கு கருவி எதுவுமே தேவையில்லை. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வேண்டுகோளுக்கு இணங்க பெருகி வருகின்ற காவிரி வெள்ளத்தை நிறுத்தணும். சேரமான் பெருமானோடு சேர்ந்து 5000 பெருமானை வணங்க போகணும். அங்கே உடனே சாக்கு முட்டையில மணல கட்டியா தடுத்தார், கரிவாத்தியாக தடுத்தார். சுவாமி திருவுள்ளம் கொண்டார். அந்த வெள்ளம் அப்படியே நின்றது, வழிவிட்டது. நம்முடைய கதவிச்சேரியார் நாயனார் புராணத்துல சேக்கலார் சொல்லி காட்டுறாரு. சுவாமி எந்த ஒன்று செய்யல, நினைத்தார். அதை என்ன செய்தது? அந்த வெள்ளம் அப்படியே நின்று விட்டது, வழிவிட்டது. இதே போல இறைவனானவன் எந்த ஒரு காரியத்தையும் ஒரு கருவியை வைத்து செய்வது இல்லை. திரிபுரத்திற்கு அவர்கள் போருக்கு ஆயத்தமாகி அந்த மூவர்களும் எதிரே நிற்கிறார்கள். சுவாமி தேரில் இருக்கிறார், வில் இருக்கிறது, அம்பு இருக்கிறது. ஆனால் அதை உபயோகப்படுத்தவில்லை. நம்முடைய திருச்சாலையில அழகாக நம்முடைய பெருமான் சொல்லி காட்டுகிறாரே, ஓரம்பே மிக என்று உந்தி பெற, ஓரம்பே மிக என்று உந்தி பெற என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே இறைவன் என சொல்லக்கூடியவன் எந்த ஒரு ஆயுதத்தையும் தான் பயன்படுத்துவதில்லை. அங்கே சொல்லுகின்ற பொழுது ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தம் கையில், திருவுந்தியார்ல ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தம் கையில் ஓர் அம்பே முப்புறம் உந்தி பெற ஒன்றும் பெருமிகை உந்தி பெற. போருக்கு செல்கின்றவர்கள் வில்லை ஏந்தி கொண்டு அம்புரா தூணியிலே வில்ல நிறைய போட்டிருப்பாங்க. ஆனால் பெருமான்
ஒரு தோற்றத்திற்காக ஒரு அம்பை மட்டும் வச்சிருந்தார். அந்த ஒரு அம்பும் பயன்படுத்தல. அதைத்தான் சொல்லி காட்டுகிறார். ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தங்கையில் ஓரம்பே முப்புறம் உந்தி பெற ஒன்றும் பெருமிகை உந்தி பெற. என்ன அர்த்தம்? இந்த திரிபுரம் அழிந்து போகட்டும் என திருவுள்ளம் கொண்டு லேசாக சிரித்தார். சிரித்த அளவிலேயே திரிபுரம் சாம்பரானது. இதே போன்று மன்மதன் தன் மேலே பானம் போடுதான். தேவர்களுடைய ஏவலினாலே பானத்தை போடுறான். பானத்தை போட்டு தடுக்கவா செஞ்சார். அந்த பானம் போடுகின்ற அந்த மன்மதனை நோக்கி லேசாக நெற்றிக்கண்ணை திறந்துதான் பார்த்தார். என்ன ஆச்சு? மன்மதன் சாமரானான். ஏன்னா அங்கு சாமரானதுக்கு எதுவும் சுடலை ஏற்றினாரா, வேற காரியம் பண்ணாரா? ஒன்னும் செய்யல. லேசா பார்த்தார். எனவே சங்கல்ப மாத்திரத்திலேயே அவர் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வல்லவர். அவருக்கு கருவிகள் துணை வேண்டாம். அதனால தான் அழகாக கேட்டார் நம்முடைய ஒரு ஆசிரியர். திரிபுரத்தை சிரிச்சு எழுதிட்ட, மன்மதனை பார்த்து நீ அடித்து விட்டாய், இப்படி பல காரியங்கள் செய்திருக்கிறாய், உன் கையிலே எதற்கு அம்பு இருக்கிறது, உன் கையிலே எதற்கு மழு இருக்கிறது, ஆயுதங்கள் உனக்கு எதற்கு என்று ஒரு அலுவலர் ஒரு பாடல்ல நிந்தா சுதியில கேட்டு பார்ப்பார். ஆகையினாலே இறைவனானவன் கருவி கரணங்கள் என்று எதையும் செய்ய வல்லவர். சங்கல்ப மாத்திரை நினைத்த மாத்திரத்திலே செய்ய வல்லது என்பதற்கு அப்பர் சுவாமிகள் தன்னுடைய திருவாக்கிலே அழகாக சொல்லி காட்டுகிறார். அப்பர் பெருமான் தன்னுடைய வாக்கில சொல்லி காட்டார். என்ன நடந்ததா? போருன்னா சில இடத்துல நாட்கணக்கில் நடக்கும், சில இடத்துல வாரக்கணக்கில் நடக்கும், சில இது மாதக்கணக்கில் நடக்கும். பாரத யுத்தம் 18 மாதங்கள் நடந்தது என்று சொல்லி காட்டுவார்கள். இன்னும் சில யுத்தங்கள் வருடக்கணக்கில் நீடிக்கும். ஆனா இந்த திரிபுர யுத்தம் மட்டும் எப்படி நடந்ததுதான், எவ்வளவு காலம் நடந்தது தெரியுமா? தேவர்கள் சென்று திரு கைலையிலே பொன்னெடும் கோயில் முன்பே ஆராய்ச்சி மணி தொங்க போட்டிருக்கான். அவர் தொங்க போட்டிருக்கின்ற பொழுது அந்த ஆராய்ச்சி மணி அடிக்கிறாங்க. எப்படி அடிக்கணும்? டை டைன்னு அடிக்கணும். இப்படி இரு ஓசை கிடைக்கும்படியாக அடிக்கணும். இந்த தேவர்கள் சென்று திருவுராதிகள் அவர்களை ஒழித்து காக்க வேண்டும் என்பதை அவர்கள் நோக்கத்தோடு இந்த மணியை அடிக்கிறாங்க. டைன் டைன். இப்படி முதல்ல அடியும் இரண்டாவது அடிக்கும் இடையில அந்த சனப்பொழுதுல முதல் அடிக்கும் அடுத்த அடி அந்த மணி ஒலிப்பதற்குள்ளாகவே அந்த சனப்பொழுதிலே திரிபுரம் அழிந்து விட்டது. சங்கல்ப மாத்திரத்திலேயே அங்கே திரிபுரம் ஒழிந்தது என்று அப்பர் பெருமான் அங்க தன்னுடைய திருவாக்கிலே சொல்லி காட்டுகிறார். அப்பர் தேவாரம். மூவா உருவத்து முக்கண் முதல்வ மீ கூர் இடும்பை காவா என கடை தூங்கு மணியை கையால் அமரர் நாவால் அசைத்த ஒலி ஒலி மாறியது இல்லையாட்டா. மணி அடிக்கிற போது முதல் அடிக்கு 2 அடிக்கு துணி வித்தியாசப்படணும். நம்ம கட 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 கடன்னு அடிக்கக்கூடாது. மணி எப்படி அடிக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணம் இருக்கிறது. எந்த காலத்திற்கு எப்படி மணி அடிக்க வேண்டும் என்ற இலக்கணம் இருக்கிறது. சில இலக்கணங்களை நம்ம பேசினா நமக்கு மனசு கஷ்டமா இருக்கும். சுருக்கமா சொல்றேன். இந்த மணி அடிக்கின்ற பொழுது மணியில இருக்கிற நாக்கு மட்டும்தான், காண்டாமணியினுடைய நாக்கு மட்டும்தான் அசையணும். அந்த மணி ஆடிடக்கூடாது. அப்ப எவ்வளவு மெல்ல அடிக்கணும் பாருங்க. இது ஒரு இலக்கணம். இந்த மாதிரி நிறைய இலக்கணங்கள் இருக்கிறது. எத்தனை அடி அடித்தல் வேண்டும், எந்த கால பூஜைக்கு எப்படி அடித்தல் வேண்டும் என்பதெல்லாம் இருக்கிறது. சும்மா பெரிய பாறாங்கையில கட்டி போட்டு டான் டான் அடிச்சு கைலைக்கு கேட்கணுங்கிற நோக்கத்தில் அடிக்கிறது. காண்டாமணி அடிக்கிறதுலையும் அது நாதம் இப்படித்தான் வர வேண்டும் என்று இலக்கம் இருக்கிறது. கண்ட கயிர்களெல்லாம் போட்டு ஓங்கி அடிச்சோம்னா மணி கீறல் விழும். கீறல் விழுந்த மணி அடிப்பது ஊருக்கு ஆகாது. அது முதல் தெரிஞ்சிடும். எனவே ஒரு பழுது வந்துடக்கூடாது என்பதற்காக வைக்கணும். அந்த உள்ளிருக்கின்ற நாக்கு தொங்க போட்டிருப்பதற்கு ஒரு வளையம் போட்டிருப்பாங்க. அந்த வளையத்தினுடைய அளவுதான் கயிறு. மணி அடிப்பதற்குரிய கயிறு இருக்கணும். இவன் பெரிய கயிறை கொண்டு போய் போட்டுருக்கான். போடக்கூடாது. அந்த காண்ட நாக்கு தொங்குவதற்கு ஒரு வளையம் போட்டிருப்பாங்க. அந்த வளையம் எந்த அளவு இருக்கிறதோ அந்த பருமனுக்குத்தான் அந்த நாக்கை அடிக்கிற கயிறு இருக்க வேண்டும் என்றெல்லாம் விதி இருக்கிறது. முதல் அடிக்கும் 2வது அடிக்கும் தொனி எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு விதி இருக்கிறது. அதனால்தான் மணி அடியார் என்று அந்த காலத்துல ஒன்று உண்டு. மணி அடியார். மணி அடிப்பதற்கென்றே சில பேர்கள் உண்டு.
அவர்கள் அந்த இலக்கணத்தோடு அடிப்பார்கள். அதைத்தான் இங்க சொல்லிக்கிறான். முதல் அடிக்கும் 2வது அடிக்கும் இடைப்பட்ட அந்த க்ஷணப்பொழுதிலே அது திரிபுரம் சாம்பலானது. அதை அழகாக சொல்லி காட்டுகிறார். மூவா உருவத்து முக்கண் முதல்வ மீ கூர் இடும்பை காவாயன கடை தூங்கு மணியை கையால் அமரர் நாவாய் அசைத்த ஒலி ஒலி மாறியது இல்லை அப்பால் தீயாய் எரிந்து பொடியாய் கழிந்த திரிபுரமே. எனவே இறைவனானவன் எப்படி கருவிகரணங்கள் எதுவும் அவர் துணையாக கொள்ளாது சங்கல்ப மாத்திரமே எதையும் செய்ய வல்லவர். எனவே அவனது பொருட்சியை பெரும்பொழினை சொல்லி இப்படிப்பட்ட வல்லமை உடையவனே உன்னை வணங்குகின்றேன் என அங்கே சொல்லி காட்டுகிறான் என சொல்லி இந்த திருப்பாடல் அவருடன் படித்து அடிய இந்த சிந்தனை நிறைவு செய்கிறேன். கனிவுராமணம் கனிய நின் பெரும் கருணை தந்தவா போற்றி நாயினேன் இனிய பாடலால் களவின் ஈசன் என்று ஏத்த நா தரும் இறைவ போற்றி வான்பணி நிலாவுடன் கங்கை துன்று செம்பவழவார் சடை பரம போற்றி வில் குனிவுராமுனம் புறம் எரித்திட குருத்த வாழ்நகை குலக போற்றி. திரிபுரம் எழுவதற்கு வில்லன் சிரிப்பு சிரிக்கல, குருத்த வாழ்நகை, தன்னுடைய குருத்து போன்ற பற்கள் மட்டும் லேசாக தெரியும்படி லேசாக புன்சிரிப்பு செய்தார். சிரித்து எரித்தது திரிபுரம். அப்பேற்பட்ட ஒரு பேராற்றல் சங்கல்ப மாத்திரத்திலேயே எதையும் செய்ய வல்லவர் என்பதைத்தான் அங்கு சொல்லி காட்டி அப்பேற்பட்ட பெருமை உடையவரே உன்னை வணங்குகின்றேன் என சொல்லி இந்த வணக்கத்தை நம்முடைய அதிவீரராம பாண்டியனார் நமக்கு உணர்த்துகிறார் என சொல்லி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை அடியே நிறைவு செய்கிறேன். வாழ்க மன்னவன் செங்கோல் மலைமுகில் வாழ்க நான்மறை வானவர்கள் நான் நிலம் வாழ்க வைதிக செய்வ மலர்த்திரு வாழ்க அஞ்செழுத்து உண்மை நல் மந்திரமே. திருச்சிற்றம்பலம்.